வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் நண்பர்களே. நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்களா? அப்படின்னா இன்று சொல்ல போகும் இந்த ஒரு கான்செப்ட் உங்க ட்ரேடிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். அதுதான் பிவட் பாயிண்ட். முதல்ல ஒரு கேள்வி, நாளைக்கு மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமா? எந்த லெவல்ல பை பண்ணலாம், எந்த லெவல்ல செல் பண்ணலாம்? இந்த எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் ஆன்சர் தருவதுதான் பிவட் பாயிண்ட் இண்டிகேட்டர். பிவட் பாயிண்ட்னா என்ன? இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல். இதன் வேலை மார்க்கெட்க்கு முக்கியமான சப்போர்ட் லெவல் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் முன்கூட்டியே கண்டுபிடிக்க உதவுவது. இப்ப ஃபார்முலா பார்ப்போம். பிவட் பாயிண்ட் ஈக்குவல்ஸ் ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. அதாவது நேற்று மார்க்கெட் எவ்வளவு ஹை போனது, எவ்வளவு லோ வந்தது, எந்த பிரைஸ்ல க்ளோஸ் ஆனது, இந்த மூன்றையும் சேர்த்து 3 ஆல் டிவைட் பண்ணினா பிவட் பாயிண்ட் கிடைக்கும். சிம்பிள். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். பிவட் பாயிண்ட்க்கு மேலே இருக்கும் லெவல்ஸ் R1 முதல் ரெசிஸ்டன்ஸ், R2 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், R3 மேஜர் ரெசிஸ்டன்ஸ். பிரைஸ் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணினா மார்க்கெட் புல்லிஷாக மூவ் ஆகும் சான்ஸ் அதிகம். ராக்கெட். இப்ப சப்போர்ட் லெவல்ஸ். பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும் லெவல்ஸ் S1 முதல் சப்போர்ட், S2 ஸ்ட்ராங் சப்போர்ட், S3 மேஜர் சப்போர்ட். பிரைஸ் கீழே பிரேக் ஆனால் செல்லிங் பிரஷர் அதிகரிக்கலாம். புல்லிஷ் சிக்னல் எப்படி தெரியும்? பிரைஸ் பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தா அதுவே புல்லிஷ் சிக்னல். அடுத்த டார்கெட்ஸ் R1, R2, R3, அதாவது பை சைட் ஸ்ட்ராங். பேரிஷ் சிக்னல் எப்படி தெரியும்? பிரைஸ் பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தா அது பேரிஷ் சிக்னல். டார்கெட்ஸ் S1, S2, S3, அதாவது செல் சைட் ஸ்ட்ராங். ட்ரேடிங் ரூல் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் பிவட்டுக்கு மேல ஓபன் ஆனால் பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். மார்க்கெட் பிவட்டுக்கு கீழே ஓபன் ஆனால் செல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஆனா ஒரு சீக்ரெட் இருக்கிறது. பிவட் பாயிண்ட் மட்டும் பார்க்காதீங்க. இதோடு சேர்த்து VWAP பிளஸ் வால்யூம் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுங்க. அப்போ ட்ரேட் அக்யூரசி இன்னும் அதிகரிக்கும். ஃபைனலா நினைவில் வைங்க, பிவட் பாயிண்ட் என்பது மார்க்கெட் டைரக்ஷன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், என்ட்ரி, எக்ஸிட் இந்த எல்லாத்தையும் முன்கூட்டியே கண்டுபிடிக்க உதவும் பவர்ஃபுல் ட்ரேடிங் இண்டிகேட்டர். இத புரிஞ்சு யூஸ் பண்ணீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்ல கான்ஃபிடன்ஸ், டிசிஷன் மேக்கிங், ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் மூன்றுமே இம்ப்ரூவ் ஆகும். ட்ரேடிங்ல வெல்லணும்னா சார்ட் மட்டும் பார்க்காதீங்க, லெவல்ஸை புரிஞ்சுக்கோங்க.